ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோசுவா 1:5 நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will not forsake you. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நம்பிக்கை வார்த்தை யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. யோசுவா ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே தன்னுடைய பாதையை ஆரம்பிக்கிறார். ஒருவேளை மோசே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், அவர் விட்டு சென்ற அந்த உன்னதமான பணியை என்னால செய்ய முடியுமா என்று ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அவனுக்குள் இருந்தது. ஒரு மிகப்பெரிய பாரம் அவனுக்குள் இருந்தது. நான் எப்படி இதை தாண்டி போவேன், நான் எப்படி இதை செய்வேன்? ஆனால் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய பணிகளை உன்னை கொண்டுதான் செய்வேன். நான் உன்னை கைவிடுறதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அதே போலதான் மோசையோடு கூட இருந்த அந்த அனுபவத்தோடு யோசுவா அழகாக ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து ஆண்டவருடைய மிகப்பெரிய உன்னதமான திட்டமான ஜனங்களுக்கு அமர்த்தக்கூடிய செட்டில் பண்ணக்கூடிய அந்த உன்னதமான பணியை செய்து முடித்தார். அன்பான குடும்பத்தின் மக்களே, அந்த ஆண்டவர் தான் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுறதில்லை. உன்னை குறித்து நான் வைத்த திட்டங்கள், உன்னை குறித்து நான் வைத்த தீர்மானங்கள், உன்னை குறித்து நான் வைத்த தரிசனங்கள் நிறைவேறுகிற வரை உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலையில நம்ம நிக்கலாம், கைவிட்டுப்பட்டு விட்டேனோ என்று சொல்லி கலங்கி நிக்கலாம். என்னை நம்பின மக்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி விட்டார்களே என்று சொல்லி ஏங்கி கலங்கி நிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அவர் கைவிட மாட்டார். அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் அதிசயமான மகிமையுள்ள பாதிலே, ஆச்சரியமான பாதிலே நிச்சயமாய் நம்மை நடத்தக்கூடிய உன்னதமான ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். இந்த காலை நேரத்திலே அவரே சார்ந்து நிற்போம், அவரே சார்ந்து நம்ம வாழுவோம். அவர் தருகிற கிருபையுள்ள வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். கவலைப்படாதிருங்கள். அவர் இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்துவார், பலப்படுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய சமூகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறப்பா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய கரம், உங்களுடைய பலன் எங்களோடு கூட இருக்க செஞ்சிடும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் காணப்பட பலன் தாங்கப்பா. அற்புதங்களை காண பலன் தாரும். கைவிடாதபடி காத்துக்கொள்ளும். நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, கடைசி வரை சுமந்து நடத்துவீர், பலப்படுத்துவீர் நம்புகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.